மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக இங்கே இந்த வீடு கட்டினதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் அவரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க தரம் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை. அதுக்கு அப்போசிஷன் வந்து நிறைய டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆல் ரைட்டு. ஆக்சுவலாக இது நேற்று வந்து பிடபிள்யூடி இதிலே நான் கேட்டிருக்கணும். சின்ஸ் அது கேட்க முடியல. பிகாஸ் இந்த குவாலிட்டி விஷயம் பேசுகிறத பார்த்தா இப்போ நான் வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வேலு சாரை தான் கேட்கணும். ஆக்சுவலாக தென்பெண்ணை ரிவரில் ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு மூணே மாதத்தில் காலியானதை பற்றி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால் வாட்டர்ஸ் நிறையா வந்ததுனால 16 கோடியில் கட்டப்பட்ட அந்த ரிவர் மேலே கட்டின பிரிட்ஜு 3 மாதத்தில் டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க நீங்கள். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பற்றி பேசணும். அதனால் அதுக்கு முதல் பதில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே மாமன்றத்திலே ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மன்றத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த இந்த கேள்வியை கேட்டு அவைகளெல்லாம் பதிலாக சட்டமன்றத்தினுடைய உரையிலே அதுவெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் என்பது ஆர்ஆர் என்கிற விங்கின் மூலமாக கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ஒரு கிராம பகுதியிலே கட்டப்பட்ட பாலம். அது தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலம். அதனுடைய டிசைன் 54,600 கனஅடி தண்ணியை வாங்குகிற அளவுக்கு தான் அதனுடைய தன்மை கட்டப்பட்டது. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெருமக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் என்று வருகிற இந்த திருவண்ணாமலை மலையே சரிந்ததன் மூலமாக 7 பேர் இறந்தார்கள். அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் வயதுக்கு பார்த்தது அது முன்னாலே பார்த்ததில்லை. அப்படி ஒரு மழை பெய்த காரணத்தினால் மலை சரிந்தது. அந்த அளவுக்கு ஒரு சேதம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்த காரணத்தினால் சாத்தனூர் அணைக்க வந்த தண்ணி 2.25 கனஅடி தண்ணீர் அங்கே வந்தது. அப்பொழுது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கே டேம் உடைஞ்சிருமோ என்பதற்காக இரவோடு இரவாக 2.25 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டார்கள். கனஅடி. அதற்கு பின்னால் பாம்பார் என்று ஒரு ஆறு வருகிறது டேமுக்கு கீழே. டிசைனு 54,600 தான் டிசைன். அது 3 மாதம் இல்லை, கட்டி கொண்டு இருந்த நேரம் முடிகிற தருவாய். அது அப்படிப்பட்ட நேரத்தில் டேம்லேருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே 3 லட்சம் கனஅடி தண்ணி புழந்த உடனே அதனுடைய தாங்கும் திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது என்று அந்த டிசைன்லாம் விளக்கம்லாம் சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கிறது. அது இயற்கையினுடைய சீற்றம். அந்த டிசைன் மேலே இன்ஜினியரிங் மேலே குறை சொல்ல முடியாதது. ஏன்னா கட்டினது 54,600க்கு, ஆனால் வந்த தண்ணி 3 லட்சம் கனஅடி தண்ணி. அப்படி என்கிற பொழுது அதை தாங்காமல் அந்த பாலம் போன்று என்பது இதே சட்டமன்றத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை நிலை. அதுக்குன்னு ஒரு குழு போடப்பட்டு அவர்களெல்லாம் கூட ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க. இதில் டிசைனில் தப்பு இல்லை. இது மழை பெய்த காரணத்தினால் 3 லட்சம் கனஅடி தண்ணீர் தாங்குகிற திறன் இல்லாமல் பாலம் அடித்து போனது என்பதுதான் உண்மை. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் முதலமைச்சர் சொன்னார், நேற்றிலிருந்து ஒரு விவாதம் வந்து அந்தந்த மானிய துறை கோரிக்கை வரும்பொழுது நம்மளுடைய பேச்சுகள் விவாதங்கள் வந்து அந்த துறையை தாண்டி நிறைய விவாதம் பொழுது சாயங்காலம் 5 மணி 5:30 மணி வரைக்கும் நம்மளுடைய விவாதம் கண்டினியூ ஆகுது. நம்மளுடைய உறுப்பினர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை விவாதத்தை நோக்கி மட்டுமே நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மாண்புமிகு மூத்த உறுப்பினர் சொன்னார், அவர் கட்டின அந்த பாலம் நம்மளுடைய நிதியமைச்சர் சொன்னார் அதில் என்ன சிக்கல்கள் பிரச்சனைகள்னு. நான் நேற்றே அதை சொல்லிட்டேன். இந்த அவையில் வந்து ஆதாரத்துடன் இருந்தால் தான் சமைக்கணும்னு 5 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து ஒரு பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்து பணிகள் செய்திருக்காரு. ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டுருக்கு. மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் அந்த வெள்ளை அறிக்கை கூடிய சீக்கிரத்தில் செய்யப்படும். அப்பொழுது அந்த பாலத்தோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். கல்லணை கட்டினது சோழர்கள் காலத்தில். இன்னும் எத்தனை மழை வந்தாலும் நல்லா தான் இருக்குது அந்த பாலம்லாம். நம்ம காலத்தில் கட்டுற பாலம் தான் 3 மாதத்தில் அழிஞ்சு போகுது. அதுக்கு வெள்ளை அறிக்கையில் பதில் வருங்கிறத நான் பதிவு பண்ணி மானிய கோரிக்கை விவாதத்துக்கு நம்ம போகணுங்கிறத என்னோட தாழ்வான வேண்டும். மாண்பு ரெட்டியார்பட்டி வே. நாராயணன் அவர்கள். வாரிக்கரையிலே
மண்டபம் ஒன்றே வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடெங்கும் வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆளும் காலம் உன்காலம் என் மகனே, அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர். குடையளி செங்கோல் குடி ஓம்பல் என் நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்றும் வைக்கப்படும். இறை தந்த அருக்கொடையாக 8 கோடி தமிழர்களின் வாழ்வில் அணையா விளக்காக அமர ஜோதியாக அடக்கமே தன் கொள்கை என என் முழக்கம் என்றால் மக்களுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர எதிரிகளை வீழ்த்துவதில் நேரத்தை நான் செலவிடுவதில்லை என்ற சீரிய எண்ணத்தோடு சிவம் என்பது 3 எழுத்து, ஐயா என்பது 3 எழுத்து, அல்லாஹ் என்பது 3 எழுத்து, சக்தி என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, அப்பா என்பது 3 எழுத்து, தம்பி என்ற 3 எழுத்து. இந்த 3 எழுத்து மந்திரத்தின் முதல் எழுத்தாக ஒவ்வொரு குடும்பத்திலும் குலவிளக்காக 3 நாட்களில் நான் 40 ஆண்டு காலம் பயணித்த இயக்கத்தை விட்டு விலகி அரசியல் வாழ்வு வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற போதும் தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளோடு. இந்த சென்னை ஜார்ஜ் கோட்டையிலே வந்து அமர்ந்த மிகப்பெரிய எங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தமிழக இந்த கை கொடுப்பதை இந்த கை அறியாத வண்ணம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மாமனாக தனையனாக மகனாக இருந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவ கொள்கையின் அடிப்படையில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையார் ஜாதி மதம் என்பது அவனவன் செய்யும் தொழிலால் பிரிக்கப்பட்டது. ஆகவே ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2.5 ஆண்டுகளில் தமிழக மக்களினுடைய இதய சிம்மாசனத்தில் இதய வாயில் இங்கே இருந்து ஆட்சி செய்து லஞ்சமில்லாத ஆட்சியை இந்த நாட்டிற்கு தருவேன். என்னை நம்பி வாக்களியுங்கள், என்னை நம்பி வாக்களியுங்கள். இந்த உலகத்தில் 60 ஆண்டுகள் 1967 மாண்பு உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது மட்டும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வைக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, அங்கே தேனையும் இங்கே பாலையும் தந்து இந்த சபையை பாலும் தேலும் கலந்து கொடுத்தார் போல் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய உறுப்பினருக்கு நம்மளுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.
முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. அதனால் முதலமைச்சருடைய விருப்பமும் சரி, எப்பொழுதும் நம்மளை துறை ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. துறை ரீதியான கருத்துக்களுக்கு செல்வோம். அவர்களே, இருந்தாலும் நான் மாண்பு உறுப்பினர் கே நேரு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், உங்களுடைய முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சரை போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இது மாதிரி பேசினா உடனடியாக இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கார், சபையிலே சொல்லியிருக்கார். நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா ஒரு வார்த்தையை வாங்குறீங்களே, அது நியாயமா? அது மாண்புமிகு உறுப்பினருடைய கவனத்துக்கு, உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது கருத்துக்களை மட்டும் சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் இப்போ எழுதி அனுப்பினார்கள். நேரம் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது மட்டும் பேச அனுமதிங்கள் என்கின்ற அந்த ஆலோசனையை கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்தார் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் நன்றி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 3 நாட்களில் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வேட்பாளர் நாங்குநேரி சட்டமன்ற வேட்பாளர் என்ற நிலையை எனக்கு தந்து மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் அவருடைய திருமுகத்தை காணும் பாக்கியத்தை பெற்றேன். அதன் பின்பு உற்ற தோழனாக, உறுதுணை நண்பர்களாக இந்த இயக்கத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்து, இந்த ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை அமைச்சராக இருந்து, சிறப்பான மொழியில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றி வருகின்ற அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், அவரோடு இருந்து திறம்பட நெடுஞ்சாலைத்துறையை சீர்பதப்படுத்தி விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் என்ற எண்ணத்தில் பணியாற்றி வருகின்ற எங்கள் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும், மருத்துவத்துறை அமைச்சர் நான் பார்த்தது 5 பேர். நன்றி 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 நன்றி. என்னுடைய முதல் கோரிக்கையாக மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பு தந்த எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அவர்களுக்கு என்னுடைய தலை சாய்த்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அவருடைய உறுத்தாய்க்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் ஒரு வறட்சியான தொகுதி. இந்த தொகுதி மக்களுக்காக சில கோரிக்கைகளை பேசும் முன்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன். தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற ஐயா அவதார பூமியாம் சாமிதோப்பு. இந்த சாமிதோப்பில் இருந்து ஐயாவளி மக்கள், அன்புக்குடி மக்கள் தமிழகம் எங்கும் பரவி கிடந்து மாசி 20ஆம் நாள் அந்த அன்புக்குடி மக்களுக்கெல்லாம் ஒரு திருநாளாக ஐயாவினுடைய அவதார திருநாள். தட்சணா பூமியில் இருந்து திருச்செந்தூர் பதியில் திருச்செந்தூர் திருப்பார் கடலிலிருந்து விஞ்சை பெற்று இறைவனாக ஆட்சி தந்த அந்த அன்புக்குடி மக்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றும் வண்ணம் இந்த மக்களுக்கெல்லாம் மாசி 20ஆம் நாள், அதாவது மார்ச் 3 அல்லது மார்ச் 4 இந்த தேதிகளில் தமிழகம் எங்கும் ஒரு பொது விடுமுறையாக அளிக்க வேண்டும் என்று இந்த அன்புக்குடி மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு, நீர் மேலாண்மை துறையின் வளத்துறையின் சார்பாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாங்குநேரி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 46 குளங்கள் மூலம் பாசன வசதி பெறும் சுமார் 3690 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த குளங்களுக்கு பச்சையாறு நீர்த்தேக்கத்தின் மூலம் வரும் தண்ணீரை மேற்படி இணைப்பு கால்வாய் மூலம் நம்பியாறு, கருமேனியாறு
இந்த இணைப்பு கால்வாயில் மூலம் விடுபட்ட குளங்கள், இந்த 46 குளங்கள், இந்த குளத்திற்கெல்லாம் வெள்ளம் வரும் பொழுது அருகாமையில் உள்ள குளங்களுக்கெல்லாம் பயன்பெறும் இருக்கின்றது. இந்த 46 குளங்கள் மக்கள், அங்கே வசிக்கின்ற மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளார்கள். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நேரலையில் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளோடு. அமைத்து டிபிஆர் தயார் செய்யப்பட்டு அந்த திட்டம் நிறைவு பெறும் நிலையில் தங்களுடைய திருக்கரங்களுக்கு வந்திருப்பதாக செய்தி அறிந்தேன். அந்த திட்டத்திற்கு எஸ்டிமேட் தயார் செய்து இந்த நிதியாண்டிலே அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு என்னுடைய கோரிக்கையை தங்கள் முன் வைக்கின்றேன். நிறைவேற்றி தருவீர்கள் என்று இந்த நிதியாண்டில் மாண்புமிகு முதலமைச்சரையும் அந்த துறையினுடைய அமைச்சராகிய பெருமகனார் அன்பண்ணன் மாண்புமிகு ஆனந்த் அவர்களையும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய பொதுப்பு அமைச்சர், நிதியமைச்சர் அவர்களையும் உளமாற வேண்டிக் கொள்கின்றேன். பாளையங்கோட்டை ஒன்றியம் கீழநத்தம் பகுதியில் கடுமையான குடிநீர் பிரச்சனை ஏற்படுகிறது. தாமிரபரணி ஆற்றில் சிவலப்பேரி ஆற்றில் இருந்துதான், அந்த ஆற்றின் படுகையில் இருந்தால் நீர் எடுக்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது. இங்கே எக்ஸ்டென்ஷன் குடியிருப்புகள் அதிகமாக உள்ளதால் மக்கள் குடிநீர் இன்றி தவிர்த்துவிடும் தள்ளாடும் நிலை உள்ளது. அந்த நிலைக்கு மாற்றாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் பெருமகனாரை கேட்டுக்கொள்கின்றேன். நாங்குநேரி பெரியகுளம் ஜீயர் ஊற்று மிகவும் சிதலடைந்து உள்ளதால் இதனையும் சீரமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மூளைக்கரப்பட்டி பேரூராட்சி வளர்ச்சி அடைந்து வரும் நகரமாக உள்ளது. மிகவும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதால் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக புறவழிச்சாலை ஒன்றை அமைத்து தருவதற்கும் மாண்புமிகு துறை சார்ந்த அமைச்சர் பெருமகனாரை கேட்டுக்கொள்கின்றேன். களக்காடு கீழப்பத்தை அதிகபட்சமாக விவசாயிகள் வசிக்கின்ற பகுதி, மிக குறுகிய சாலை. இந்த சாலையில் போக்குவரத்து நிறைந்த பகுதியாக உள்ளதால் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.